ஹலோ நண்பா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் அவங்களோட ஃப்ரீ டைமில் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காகவே நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. தென் இந்த கோர்ஸை கற்றுக்குறீங்கன்னா உங்கள் கையில் எப்பயும் ஒரு நோட் பேடையும் பெண்ணையும் கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அதில் நிறைய விஷயங்கள் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம விஷுவலாக பார்க்குறோம், காதால் கேட்குறோன்னா ஒரு 20% தான் நம்ம பிரெயினில் சேவ் ஆகுமா. ஆனா ஒரு நம்ம ரிட்டனா கையில எழுதும்போது 80% வரைக்கும் நம்ம சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எந்த விஷயம் கத்துக்கும் போதும் நீங்க ரிட்டனா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த கீ. நீங்க நார்மலா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. எப்போ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கத்துக்கிறீங்களோ அப்பதான் ஒரு பிகினர் லெவல்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்காச்சும் நீங்க மூவ் ஆக முடியும். ஸோ அதுல நீங்க ப்ரோ லெவல்ல உருவாகணும்னா அதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியம் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கிற லெசனை இன்னைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு கைண்ட் ரிக்வெஸ்ட், எந்த வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன பாயிண்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் முக்கியமாக சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கால்வாசி தியரிட்டிக்கலாகவும் ஒரு முக்கால்வாசி பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் தான் இருக்க போகுது. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த கீ. ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு மாடியூல்ஸையும் நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கோர்ஸ்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டலாக இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எதுக்காக பண்ணுறோம், யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, பிஸ்னஸ்லாம் எது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு டோட்டல் ஃபண்டமெண்டல்ஸும் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ திடீர்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து பின்னாடி நீங்கள் ஸ்கிப் பண்ண இடத்துல இருந்திருக்கலாம். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அ ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் யூஸ் டிஜிட்டல் சேனல்ஸ். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் எப்படி இருந்ததுன்னா, போஸ்டர் யூஸ் பண்ணியோ இல்லை ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை தண்டூரா போட்டோ இல்லைனா டிவியில் ஆட் யூஸ் பண்ணியோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் இருந்துச்சு. இப்போது எல்லாமே டிஜிட்டலில் மாறினதுனால இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா பூம் ஆகிட்டே இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, ஸோ அந்த காலத்தில் நம்ம ப்ரொமோஷன் பண்ண யூஸ் பண்ண சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சேனல்ஸ். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேனல்ஸ். ஸோ டிஜிட்டல் சேனல்ஸில் ப்ராடக்ட்ஸையோ சர்வீஸையோ ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வருதுன்னா, சோஷியல் மீடியா, சர்ச் இன்ஜின், இமெயில், வெப்சைட்ஸ், ஆன்லைன் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி இது ரிலேட்டடாக ஆன்லைன் சேனலில் பண்ணக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இட்ஸ் ஹவு பிஸ்னஸஸ் கனெக்ட் வித் த கஸ்டமர்ஸ் ஆன்லைன். ரெண்டாவது, வை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்? எவ்ரி ஒன் இஸ் ஆன்லைன், யூ மஸ்ட் பி டூ. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே ஆன்லைனில் தான் இருக்காங்க. ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்க்குறதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிஸ்னஸும் ஆன்லைனில் தான் கன்வெர்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைம் நீங்கள் உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் மார்க்கெட்டிங் ஈக்குவல் டு ரைட் மெசேஜ் டு த ரைட் பர்சன். அதாவது ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங்கில் நம்ம யாருக்கு டார்கெட் பண்ணனே தெரியாது, எந்த ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணணும்னு தெரியாது, ஒரு டேட்டாவே கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அந்த டேட்டாஸ் எடுத்துக்க முடியும், யாரை டார்கெட் பண்ணணுங்கிறத பார்த்துக்க முடியும், யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறோங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் டார்கெட்டட் மார்க்கெட்டிங் டு ரைட் மெசேஜ் டு த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் மெஷரபுள் கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் ஆட்ஸ். ஃபர்ஸ்ட்டெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஆட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 crores 6 crores 10 crores இன்வெஸ்ட் பண்ணி ஆட் எடுப்பாங்க. அதை டிவி கமர்ஷியல்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக பே பண்ணுவாங்க. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் தௌசண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடை ரன் பண்ண முடியும். யாருக்கு காட்டணுங்கிற எக்ஸாக்டான ஒரு லேசர் டார்கெட்டிங்கும் உங்களால் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ராக் ரிசல்ட்ஸ் இன்ஸ்டன்ட்லி. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது அதே தான். நான் ஈஸியாக உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ லீட்ஸ் வந்துருக்குன்னு நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியும், எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு, யார் சேல் மேக் பண்ணியிருக்காங்க கூட என்ன பண்ண முடியும், நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ட்ராக் யுவர் ரிசல்ட்ஸ் இன்ஸ்டன்ட்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீச் அ குளோபல் ஆடியன்ஸ் ஈவன் ஃப்ரம் எ ஸ்மால் டவுன். நீங்கள் ஒரு ஸ்மால் டவுனில் இருந்துக்கிட்டே குளோபல் ஆடியன்ஸை உங்களால் ரீச் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்,
நான் ஒரு சின்ன ஒரு டவுனில் இருந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வேர்ல்டு வைடில் இருந்து எங்கே வேணால் இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் ரீச் அ குளோபல் ஆடியன்ஸ் ஈவன் ஃப்ரம் எ ஸ்மால் டவுன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆட் வர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ட்ரெடிஷ்னல் ஆடுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் ஆட் ஆக்சுவலாக நம்ம எங்கெல்லாம் ரன் பண்ணுவோம்னா டிவி, ரேடியோ, பிரிண்ட் ஆட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப், கூகுள் இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹார்ட் டு மெஷர் ஆர்ஓஐ. ஆர்ஓஐனா என்னென்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அப்படி மெஷர் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஆட் வந்து டிவியில் பப்ளிஷ் ஆகுது, இல்லைனா போஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னா அது யாருக்கு கொடுத்தாங்கங்கிறத நம்ம ட்ராக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடை பார்த்து தான் நம்ம கஸ்டமர் வந்திருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியாது. பட் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் ட்ராக்கிங். அதாவது நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணுறோன்னா அந்த ஆடுக்கு எவ்வளோ லீடு வந்திருக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். சேல்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்க முடியும். நம்ம எந்த விஷயத்துக்காக அந்த ஆட் ரன் பண்ணியிருக்கோமோ அதோட டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ். ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 to 6 crores 10 crores பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆட் எடுப்பாங்க. அதாவது டிவி கமர்ஷியல்ஸ் கொடுக்குறதுனா அதுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா டிவி கமர்ஷியல்ஸ்க்கு வந்து ஆட் கொடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நம்மகிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஆட் ரன் பண்ண முடியும். ஒரு ஈவன் 1000லேருந்து lakhs கூட நம்மளால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஆட் ரன் பண்ண முடியும். நம்மளோட ரிசல்ட்டை பொறுத்து நம்ம பட்ஜெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டண்ட்டாக. தென் ஸோ ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா 2 way ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன் எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கிறோம், இல்லை ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மக்களை வந்து பார்ப்பாங்க, படிப்பாங்க, போயிடுவாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது. கரெக்டாக? இல்லை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ ஆடோ இல்லை ஒரு போஸ்டரை பப்ளிஷ் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறோன்னா மக்களால் என்ன பண்ண முடியும், கமெண்ட்ஸ் மூலியமாவோ, ஷேர்ஸ் மூலியமாவோ, லைக் மூலியமாக என்ன பண்ண முடியும், அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை ரியாக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 way ஆஃப் கம்யூனிகேஷன், 2 way ஆஃப் என்கேஜ்மெண்ட். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு ரியாக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். அதுக்கடுத்து மேஜர் சேனல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மேஜராக இந்த வேர்ல்ட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சேனல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது 3 பார்த்தீங்கன்னா நம்ம வைட் ரேஞ்சில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. கூகுளில் நம்மளால் ரேங்க் பண்ணுறது மூலிமா இந்த நம்மளோட கண்டென்ட்டுக்கோ இல்லை நம்மளுடைய வெப்சைட்டுக்கோ நம்ம என்ன பண்ண முடியும், விசிட்டர்ஸை கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்னென்னா பிளாக்ஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். இதே ஃபாலோ பண்ணியிருக்கோன்னா நியூஸ் லெட்டர்ஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெய்ட் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெய்ட் அட்வர்டைசிங் என்னென்னா மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது. மெட்டா பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வரும். அண்ட் கூகுள் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆட்ஸும் கூகுள் ஆட்ஸும் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட். எப்படின்னா நம்மக்கிட்ட அதாவது வேற ஒருத்தரோட ப்ராடக்டை நம்ம ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுறது மூலிமா நம்ம அதுக்கு ஒரு கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேஜரான சேனல்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம்? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கற்றுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கணும், இல்லைனா நான் சைடு இன்கமாக என்னோடய ஃப்ரீ டைமில் வந்து நான் ஏதோ ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஸ்கில்லை கற்றுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ். அப்சல்யூட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கும், இல்லைனா ஒரு சர்வீஸ் இருக்கும், அதை ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ் வந்து வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு, இல்லை நான் அவங்க இருந்த இடத்துலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு, இல்லை பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ நிறைய டைம் ஃப்ரீயாக சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்சல்யூட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா
அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்து பத்தாம போயிருக்கலாம். ஸோ அவங்க பார்ட் டைமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்து பண்ணாங்கன்னா, அவங்களாலயும் ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் எனிஒன் ஹூ வாண்ட்ஸ் ஆன்லைன் இன்கம் ஆர் கரியர் குரோத். ஆன்லைன் இன்கம் வேணுங்கிற நினைக்கிறவங்களுக்கும், கரியர் குரோத் வேணுங்கிற நினைக்கிறவங்களுக்கும் என்ன பண்ண முடியும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்றது மூலியமா அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கரியர் அண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில என்ன கரியர் அண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ரோல்ஸ் என்னென்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னா, சோசியல் மீடியா மேனேஜருக்கு வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்கன்னா, அவங்களால எல்லா டைமும் அவங்களே இருந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க ஒரு சோசியல் மீடியா மேனேஜரா போறீங்கன்னா, அவங்க வீடியோ போடுறதுக்கான வேலைகள், இல்ல வீடியோ ஷூட் பண்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை மேனேஜ் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ எக்ஸ்பர்ட். ஸோ இந்த எஸ்இஓ எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா, ஆன் டிமாண்ட் இருக்கு. ஏன்னா, எல்லாருமே அவங்களோட பிராண்டை ஃப்ரீயா ப்ரொமோட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம எஸ்இஓ யூஸ் பண்றது மூலியமா நம்ம பே பண்ணாமயே நம்மளோட வெப்சைட்டுக்கு ஈஸியா டிராஃபிக் கொண்டு வர முடியும். கன்டென்ட் கிரியேஷன் யூஸ் பண்ணி. ஸோ எஸ்இஓ எக்ஸ்பர்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு. அண்ட் ஆட் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது நம்ம ஒரு ஆட் ரன் பண்றோம்னா, அந்த ஆடோட கன்வர்ஷன் எவ்வளோ இருக்கு? எந்த மாரி ஆட் போட்டா நமக்கு நல்ல லீடு கிடைக்கும், நல்ல பிராண்ட் அவேர்னஸ் கிடைக்கும், நெறைய சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஒரு பெர்சன். அண்ட் ஆட் பப்ளிஷ் பண்ணி நல்ல லீட்ஸ் எடுத்து குடுக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான் பார்த்தீங்கன்னா, ஆட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் கிரியேட்டர். நான் இந்த மாரி ஜாபுக்கெல்லாம் போல, நான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகுறேன். என்னால ஒரு தனி பிராண்ட் உருவாக்கிக்க முடியும். அந்த மாரி நெனைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபனல் பில்டர். ஃபனல் பில்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்ல ரன் ஆகுற ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. அத தான் பார்த்தீங்கன்னா, லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேண்டிங் பேஜ்ல ஒரு ஃபனல் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபனல் இன் த சென்ஸ் ஒரு 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 உள்ள வர ஆடியன்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் குடுத்து, அவங்களுக்கு ஒரு டிசைர் கிரியேட் பண்ணி, அவங்களுக்கு ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் எடுக்கக்கூடிய கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வர லீட சேலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா, ஃபனல் பில்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபனல் பில்டர்ங்கிற ஜாப்க்கு வந்து நெறைய டிமாண்ட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் அண்ட் ஏஜென்சிஸ். நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறீங்க. அத நல்லா ஓரளவுக்கு ரிசல்ட் குடுக்க முடியும் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். அப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணி உங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்கன்னா, உங்களால ஒரு ஏஜென்சியே என்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பாசிவ் இன்கம் வியா அஃபிலியேட் அண்ட் ப்ராடக்ட் சேல்ஸ். நீங்க வந்து ஒரு பிளாக் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா, உங்களால அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியோ, இல்ல உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியோ என்ன பண்ண முடியும்? இன்கம் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பில்ட் யுவர் ஓன் பிராண்ட் அண்ட் பிகம் எ இன்ஃப்ளூயன்சர். நீங்க உங்களுக்கே ஒரு ஓன் பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறீங்கன்னா, உங்கள உங்கள சுத்தி ஒரு ஆடியன்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும்னா, அவங்களுக்கு ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் குடுக்கலாம். இல்ல உங்களோட ப்ராடக்ட் குடுக்கலாம். இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி அதையே ஒரு ப்ராடக்ட்டா மாத்தி அத நீங்க சேல் பண்ணலாம். ஸோ, இந்த மாரி நெறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கு. ஸோ, நீங்க தயங்காம ஈஸியா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். நெறைய பேர் நீங்க உங்களுக்கே தெரியும். சோசியல் மீடியால வந்து நார்மலா ஸ்டார்ட் பண்ணி, இப்ப எவ்வளோ பெரிய க்ரோ ஆகுற நெறைய பிசினஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தம்பிய நீங்க அடிக்கடி Instagramல பார்த்துருக்கலாம். ஸோ நிஃபியா ஃபர்னிச்சர்ன்னு இவங்க கடை வச்சிருப்பாங்க. இந்த கொரோனா டைம்லயும், மழை காலங்களையும் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த தம்பி ட்ரெண்டிங்ல இருந்திருக்கான். ஸோ நார்மலா இந்த சேல்ஸ விட இவன் Instagramல போட்ட வீடியோஸ்னால நெறைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க கடைக்கு வந்து வந்துருந்துச்சு. சேம் இதே மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்றாங்க. இல்ல சோசியல் மீடியா ரன் பண்ணி ஏர்ன் பண்றாங்க. சோசியல் மீடியா மேனேஜ் பண்ணி ஏர்ன் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு பிளாக் கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்றாங்க. ஸோ இந்த மாரி ஃப்ரீலான்சருக்கான நெறைய விஷயங்கள் வந்து நீங்களே லைவ் எக்ஸாம்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்களே Instagramல வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, நெறைய பேர் சேலஞ்ச்லாம் எடுத்து நான் ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிற மாரி சேலஞ்சஸ்லாம் எடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாகர்ஸ், யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, மானிடைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க இருக்க ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ இன்கம் வந்து யூடியூபர்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ இன்கம் வந்து பிளாகர்ஸ் வந்து யூஸ் பண்ணி மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறீங்கன்னா, இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, வைட் ரேஞ்சில நெறையா இருக்கு. நீங்க எது வேணா யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்கம் மேக் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த கோர்ஸ்ல நாம இப்ப பண்ணக்கூடிய இந்த கோர்ஸ்ல நீங்க என்னென்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, கிரியேட் கன்டென்ட் லைக் எ ப்ரோ. ஸோ நீங்க ஒரு பிளாக் கன்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடியோ கன்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எப்படி அந்த கன்டென்ட்ல ப்ரோ லெவல்ல கிரியேட் பண்றது அப்படிங்கிறத கத்துக்க போறீங்க. அப்படி கத்துக்கிட்ட கன்டென்ட்ல ஹவ் அ அப்படி கத்துக்கிட்ட கன்டென்ட்ல
ரன் ஆட் தட் கெட் லீட்ஸ். நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ண போகிறீங்க, அந்த ஆட் ரன் பண்ணி லீட்ஸும் கேப்சர் பண்ண போகிறீங்க. தென் பில்ட் பர்சனல் பிராண்ட். உங்களுக்கு நீங்கள் எப்படி பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. அண்ட் ஜென்ரேட் ஆன்லைன் இன்கம். எப்படி ஆன்லைனில் இன்கம் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ், டிப்ஸ் அண்ட் ரியல் ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்க நம்ம இது கூடவே இந்த இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்க அதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது கற்றுக்கும் போது, ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஆட் பப்ளிஷ் பண்ணுறது, எப்படி பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கும் போது அதுக்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன டூல்ஸ், முக்கியமான டூல்ஸ் என்ன, ஃப்ரீ டூல்ஸ் என்ன, பெய்ட் டூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எந்த மாடியூலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு மாடியூல் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு மாடியூலுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட எண்டிலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வீடியோக்கான லிங்க் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாடியூலுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆர்டர் படி பாருங்கள். ஸோ எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்ல வர கான்செப்ட் வந்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். தென் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது மூலிமா என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, why do you want to learn digital marketing? ஏன் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கடுத்து வாட் இஸ் யுவர் கோல்? ஜாப், பிஸ்னஸ், ஃப்ரீலான்ஸ், பிராண்ட். உங்களோட கோல் என்ன? ஜாப் ஃபைன் பண்ணுறதா, இல்லை பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறதா, இல்லை ஃப்ரீலான்சர் ஆகிறதா, இல்லை பிராண்ட் பில்ட் பண்ணுறதா? ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் கார்ட்லேயே இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்க முடியும். அண்ட் கீழே இருக்க அந்த ரவுண்ட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு கோர்ஸ் வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பாய்.